My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய சிறப்பு கலந்தாய்வு, அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நமக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஆஃப்லைனில் நடைபெற்றது. இந்த கவுன்சிலிங்கில் நம்மளும் கூட இருந்தோம். நிறைய மாணவர்களுக்கு இடங்கள் கிடைத்தது. இடங்கள் கிடைத்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இடம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மாணவர்களுக்கு ஆல்வேஸ் தேர் இஸ் அ வே ஃபார் அ பெட்டர்மெண்ட். அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிப்பதற்கு நிறைய நேரங்களும் காலவாசங்களும் இருக்குது. நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. இப்போ எந்த மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். 7.5 ரிசர்வேஷனில் பிடபிள்யூடியில் எவ்வளோ சீட் ஃபில் ஆகலை, எவ்வளோ சீட் ஃபில் ஆகிருக்கு, அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த ஃபில் ஆகாத அன்ஃபில்டு பிடபிள்யூ சீட்ஸ் எந்த ரவுண்டில் தமிழ்நாடு கவுன்சிலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா there are plenty of notifications that has been given. இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்குரிய 7.5 ரிசர்வேஷனுக்குரிய பிடிஎஃப், அதே மாதிரி ரிசல்ட், பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் நமக்கு எல்லா கேட்டகரியினுடைய மார்க்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறது 7.5 ரிசர்வேஷனுக்குரிய டீடைல்ஸ். ஸோ அப்போ ஒவ்வொரு காலேஜ் பை காலேஜ் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், பிரைவேட் எம்பிபிஎஸ், கவர்மெண்ட் டென்டல், பிரைவேட் டென்டல் சொல்லி எல்லா இடங்களுமே இப்போ ஃபில் ஆகிருக்கு. இப்போ இந்த இடங்கள் கிடைத்த மாணவர்களுடைய லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக எந்த மார்க்குக்கு சார் சீட்டு கிடைச்சது அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 8 மாணவர்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. ஒரு டென்டல் ஆஸ் வெல் அஸ் 7 எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படிங்கிறது அலாட் ஆயிருக்கு. அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா 67 மாணவர்களுக்கு நமக்கு சீட்டுங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ அண்ட் அகைன் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 11 சீட் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ நான் டிஸ்பிளே காட்டுறேன். ஸோ இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் நமக்கு சீட்டுங்கிறது இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேனில் 11 சீட்ஸ் இருந்துச்சு, 11மே அலாட் ஆயிடுச்சு. இது எம்பிபிஎஸ், பிடிஎஸ் எல்லாம் சேர்த்தா. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் 8 சீட் இருந்துச்சு, 8 அலாட் ஆயிடுச்சு. இந்த பிடபிள்யூடி கேட்டகரியில தான் 212 சீட் எம்பிபிஎஸ்க்கும் 11 சீட் பிடிஎஸ்க்கும் இருந்துச்சு. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் 56 மாணவர்களாக இருந்தாங்க. ஆனால் அலாட்டட் கேண்டிடேட்ஸுங்கிறது 67 இருக்கு. இது ஏன் சார் அப்படின்னு கேட்டால், நிறைய பேருனுடைய பெயர்கள் அடுத்தபடியாக எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இப்போ 156 இடங்கள் அன்ஃபில்டாக இருக்கு பிடபிள்யூடி கேட்டகரியில. இந்த சீட் வந்து செகண்ட் ரவுண்ட்ல அகைன் பிடபிள்யூடி மாணவர்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கு. பிகாஸ் இந்த சீட்டை அப்படியே எடுத்துட்டு போய் ஜெனரல் கவுன்சிலிங் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நமக்கு கட் ஆஃப் மார்க்ல ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் இது கொண்டு வராது. பட் ஸ்டில் ஒரு சின்ன இம்பாக்டை, ஒரு குட்டி இம்பாக்டை வேணா கொடுக்கலாம். ரேங்க்ல வேரியேஷனை கொண்டு வரலாம், மார்க்ல பெரிய வேரியேஷன் வராது. பட் ஸ்டில் இது பிடபிள்யூடி மாணவர்களுக்கு போகும்போது அது அவங்களுடைய குடும்பங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாடுல இப்போ இந்த 67 மாணவர்கள் எப்படி புதுசா உள்ள வந்தாங்க, 56ல இருந்து எப்படி 11 பேர் புதுசா வந்திருக்காங்க அப்படின்னா, நிறைய மாணவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சில மாணவர்கள் நம்ம பார்த்தோம். நிறைய பேர் கோர்ட்ல கேஸ் போட்டு ஜட்மெண்ட் ஆர்டர்லாம் வாங்கிட்டு அதை கொண்டு போய் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பெயர்களை ரேங்க் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒருவேளை நீங்க பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்டா இருந்தா நீங்களும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியை எலிஜிபிள் லிஸ்ட்ல உங்க பேர் வரல, ஆனா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரின்னு சொல்லி ஆர்ஜிஜிஹெச்ல நீங்க சர்டிபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ 7.5 ரிசர்வேஷனுடைய க்ளோசிங் மார்க் பார்த்தலாம். பிசி கேட்டகரி 423 மார்க் க்ளோஸ் ஆயிருக்கு இஎஸ்ஐ கே நகர். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 431க்கு க்ளோஸ் ஆயிருக்கு, அது நீல்கிரிஸ்ல. எம்பிசி 443 அண்ட் எஸ்சி கேட்டகரி 406 மார்க், எஸ்சிஏ 405, எஸ்டியில 422 மார்க்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் இஎஸ்ஐ கே நகர்ல, விருதுநகர், திருநெல்வேலி இந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜஸ்ல க்ளோஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இடம் கிடைத்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மிஸ்பா அகாடமியின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். ஒருவேளை இந்த சீட்ல யாராவது சேராம போறாங்க அப்படின்னா, 7.5 ரிசர்வேஷன்ல சீட்டு கிடைச்சு யாராவது சேராம போறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட விஷயத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. பட் கடந்த ஆண்டுல ஒரு சில மாணவர்கள் செய்தாங்க, எஸ்பெஷலி இந்த பிடிஎஸ். அப்போ 7.5 ரிசர்வேஷனுக்கு அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட் என்னன்னா, 6ல இருந்து 12 12 வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சோம் அப்படிங்கிற காரணத்துக்காக மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் சீட்ஸை ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த சீட்டை எடுத்துட்டு அதில் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து சரியான முறையா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஒரு ரிசர்வேஷன்ல ஒரு சீட் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த சீட்டு நமக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும்தான் அதை நம்ம கேட்டு வாங்கணும். ஏன்னா இது
ஆஃப்லைன் கவுன்சிலிங், ஆன்லைன் கூட கிடையாது. நீங்க தான் போறீங்க, இங்கெல்லாம் வேகன்சி இருக்கு, இங்கெல்லாம் வேகன்சி இல்ல, உனக்கு இந்த சீட்டு தான், இந்த காலேஜ் தான் இருக்குப்பா, வேணுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொன்ன கல்லூரியை தான் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கேட்டு அந்த கல்லூரியை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கல்லூரி வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் மைண்டா தெரியுது. ஸோ அதனால இந்த மாணவர்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் ஒருவேளை அப்படி செஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த காலேஜ்லயே சீட்டு கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி வேற யாராவது ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க பிளாக் பண்ணதாக தான் அது கருதப்படும். ஸோ அன்ஃபில்டு இன்கேஸ் ஒரு வேலை ஜாயின் பண்ணாம போயிருந்தா அந்த சீட் வந்து திரும்பவும் செகண்ட் ரவுண்ட்ல 7.5 ரிசர்வேஷனுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஜெனரல் கவுன்சிலிங்க்கு கொண்டு வர மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரிலேட்டடா வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கு பதிலையும் பார்க்கலாம். ஆல் வெரி பெஸ்ட், தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளை இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.